கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் 2 நாளாகம புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். பின்பு அவன் ஜனத்தோடே ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து துதிக்கப்படத்தக்கவர். நாம் அவரை பாடி துதித்து மகிமைப்படுத்த வேண்டும் என்பதே அவருடைய சித்தமாயிருக்கிறது. அதை தான் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று. நாம் வாசித்த இந்த வசனம் யோசபாத் ராஜாவும் ஜனங்களும் தங்களுக்கு விரோதமாக வந்த பெருங்கூட்டத்தை எதிர்கொள்ள போன போது கர்த்தரை பாடி துதிக்க ஆட்களை நியமித்தார்கள் என்று பார்க்கிறோம். அதில் இங்கே சொல்லுகிறது, அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும். நாம் கர்த்தரை துதிக்கிறது எதற்கென்றால் அவருடைய பரிசுத்தத்தையும் அவருடைய மகத்துவத்தையும் நாம் துதிக்கிறோம், புகழுகிறோம். மட்டுமல்ல, ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நடத்தினார். துதி தேவனுடைய பரிசுத்தத்தையும் மகத்துவத்தையும் உயர்த்துவதற்கு, புகழ்வதற்கு. பாடல் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினார். அப்படி நிறுத்தின போது என்ன நடந்ததென்றால், அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். பாடினார்கள், துதி செய்தார்கள். அப்பொழுது அவர்களுடைய விரோதிகள் எல்லாம் வெட்டுண்டு விழுந்தார்கள் என்று பார்க்கிறோம். நாமும் கூட நம்முடைய தேவனை பாடி துதிக்கும் பொழுது, அவருடைய மகத்துவத்தையும் பரிசுத்தத்தையும் நாம் புகழ்ந்து பாடும் பொழுது, தேவனுடைய நாமத்தை கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி நாம் அவருடைய கிருபை என்றும் உள்ளதென்று அவரை பாடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் பெரிய விடுதலைகளை நாம் கண்டு கொள்ள முடியும். அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருளுவாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் யோசபாத்தும் ஜனங்களும் கர்த்தரை பாடி துதித்து தங்களுடைய சத்துருக்களை மேற்கொண்டது போல இந்த சத்தத்தை கேட்கிற உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய பரிசுத்தத்தையும் மகத்துவத்தையும் பாடி துதிக்க, கர்த்தருடைய நாமத்தை பாடி உயர்த்த, அது நிமித்தம் பெரிய விடுதலைகளை எங்களுடைய வாழ்விலை பெற்றுக்கொள்ள தேவ ஆவியானவர் கிருபை செய்தல் வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ.